சென்னை பெரம்பூரில் அமைந்துள்ள ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் சர்வதேச ரயில் பெட்டிகள் கண்காட்சி துவங்கியுள்ளது. சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ஆண்டுதோறும் 3000க்கும் அதிகமான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் இயக்கப்படும் ரயில்களின் பெட்டிகள் இங்கு தயாரிக்கப்பட்டவையாகும். இங்கிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ரயில் பெட்டிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரயில் உற்பத்தி துறையின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்களை வெளிப்படுத்தும் வகையில் இங்கு கண்காட்சி துவங்கியுள்ளது. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் இந்திய தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகளுடன் ஜப்பான் உள்ளிட்ட 6 வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரித்த ரயில் பெட்டிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தயாரிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. வருங்காலங்களில் அதிநவீன வசதிகளுடன் தயாரிக்கப்பட உள்ள புதிய ரயில் பெட்டிகளின் மாதிரிகள் மற்றும் அவற்றில் இடம்பெற்றுள்ள பாதுகாப்பு தொழில்நுட்பங்களும் இந்த கண்காட்சியில் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை பெரம்பூரில் அமைந்துள்ள ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் சர்வதேச ரயில் பெட்டிகள் கண்காட்சி துவங்கியுள்ளது. சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ஆண்டுதோறும் 3000க்கும் அதிகமான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் இயக்கப்படும் ரயில்களின் பெட்டிகள் இங்கு தயாரிக்கப்பட்டவையாகும். இங்கிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ரயில் பெட்டிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரயில் உற்பத்தி துறையின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்களை வெளிப்படுத்தும் வகையில் இங்கு கண்காட்சி துவங்கியுள்ளது. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் இந்திய தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகளுடன் ஜப்பான் உள்ளிட்ட 6 வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரித்த ரயில் பெட்டிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தயாரிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. வருங்காலங்களில் அதிநவீன வசதிகளுடன் தயாரிக்கப்பட உள்ள புதிய ரயில் பெட்டிகளின் மாதிரிகள் மற்றும் அவற்றில் இடம்பெற்றுள்ள பாதுகாப்பு தொழில்நுட்பங்களும் இந்த கண்காட்சியில் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.